தமிழக சிறுபான்மை பள்ளிகளின் உரிமைகளை மீட்பதற்காக சிறுபான்மை பள்ளிகளின் கூட்டமைப்பு துவக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சிறுபான்மை பள்ளிகளின் கூட்டமைப்பின் துவக்க விழா சென்னை மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 15,000 சிறுபான்மையினர் பள்ளிகள் இந்த அமைப்பில் சேர்ந்துள்ளன. இந்த துவக்க விழாவில் கலந்து கொண்ட தமிழக சிறுபான்மை கமிஷனின் தலைவர் வின்சென்ட் சின்னத்துரை, சிறுபான்மையினர் பாதுகாப்பு சட்டத்தின்படி கிடைக்கக்கூடிய சலுகைகள் பறிக்கப்பட்டு வருவதாகவும், இதுபோன்ற விஷயங்களில் சிறுபான்மையினரின் நலன்களை பாதுகாக்கும் அரணாக இந்த அமைப்பு செயல்படும் என்றும் கூறினார். சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் தாங்கள் விரும்புகிற நிறுவனங்களை தொடங்க, அவற்றை நடத்த இந்திய அரசியலமைப்பு சாசனம் முழு உரிமை தந்திருக்கிறது. அந்த உரிமையை நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்ளவும் இந்த கூட்டமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் தமிழக அரசு சமீபத்தில் வெளியிட்ட நீதிபதி கோவிந்தராஜன் கமிட்டியின் கட்டணங்கள் மற்றும் அதன் விதிமுறைகள், சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் அரசியல் கட்சிகளின் தலையீடுகள் பற்றியும் விவாதிக்கப்பட்டது. இதில் தமிழக சிறுபான்மை பள்ளிகள் கூட்டமைப்பின் தலைவர் ஸ்டான்லி செபாஸ்டியன், துணைத் தலைவர் ஹபீஸ் முகமது, நவாப் முகமது அப்துல் அலி அசீம்சா மற்றும் சிறுபான்மையின பள்ளிகளின் உரிமையாளர்களும் கலந்து கொண்டனர்.